ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாரியுமே இங்கே ராஜையை இங்கே கோயிலில் மீட் பண்ணி அங்கே குமார், நான் ஒத்த புள்ளியை பெற்று வச்சுருக்கேன், அவன் பண்ண தப்பு எல்லாமே தப்பு தான், ஆனால் அவன் உள்ளே போனான்னா எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனையாகவும், நான் பெற்றது ஒரு மகன் தான், அவனை நான் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு பார்த்தேன், ஆனால் அவன் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இப்போ திருந்தி வந்து நின்றுருக்கான். நீ தான் எப்படியாவது இங்கே பாண்டியன்கிட்ட பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி கதறி அழுதுகிட்டு இங்கே ராஜுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜுமே பார்த்தீங்கன்னா அங்கே நான் வீட்டில் போய் இப்போ எதுவுமே பேச முடியாது, அவங்க பயங்கர கோபமாகவும் இருக்காங்க, நான் பேசுகிறதுமே அவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜுமே சொல்கிறாங்க. இங்கே மாறியுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாகவும் அங்கே ராஜுக்கிட்ட பேசிட்டு போயிடுறாங்க. ராஜுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே குமாருமே பார்த்தீங்கன்னா அங்கே அரசு இருந்தபோது அங்கே அரசிக்கு நாம் எந்த ஒரு பாசமும் எதுவுமே நான் பண்ணதில்லை, ஆனால் அரசு இல்லாத போது தான் அந்தோட வலியும் கஷ்டமும் எனக்கு இப்போ தெரியுது போல், நம்ம பேசாமல் அங்கே அரசி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மனசு மாறி அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தாவுமே அங்கே பாண்டியன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா அங்கே மனசு மாறுற மாதிரி தெரியல. அங்கே அவ்வளோ பேசிட்டுமே அங்கே பாண்டியன் இது மாதிரி பேசுகிறாரு, கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே யாருக்கிட்டையுமே பேசாமல் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே ராஜுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்த நம்ம மாமா கிட்ட பேசுகிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பேசினா அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வாங்கின மொத்த சம்பளமும் இதுக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேறு எக்ஸஸாக செலவு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் நீங்கள் இது மாதிரி செலவு பண்ணதுனால தான் மாமா இது மாதிரி கேட்டார், அது கேட்டதை வச்சு நீங்கள் மாமா மேலே தப்பு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜுமே அங்கே வெளியில் போயிட்டுருக்காங்க. அங்கே அரசியுமே பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட சொல்லிவிட்டு அங்கே கோயிலுக்குமே கிளம்புறாங்க. கோயிலுக்கு கிளம்புற போது இங்கே குமாருமே போகிற வழியில் அங்கே அரசியை பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே அரசிக்கிட்ட போயிட்டு இங்கே குமாருமே பேசுகிறாரு. அரசி, நான் மனசை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டுலாம் அது மாதிரி பண்ணலை, ஆனால் நீங்கள் ராஜையை கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்தை உங்கள் குடும்பம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி பண்ணேன், ஆனால் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா திருந்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அரசி, நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உங்கள் வீட்டில் போயிட்டு பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் பேசுகிறத பார்த்துட்டு இந்த ராஜுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட அங்கே நின்று கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.